உங்க வாழ்க்கையில நீ எதை வேணாலும் பண்ணிரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவங்களே சொல்றா, அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டுக்குது. என்னன்னா, இவர் யாரை ரிசீவ் பண்றாரு, அக்செப்ட் பண்றாரு? ஒரு பாவிகளை, ஒரு துன்மார்க்கனுங்களை, ஒரு அக்கிரமக்காரர்களை, ஒரு அர்ட்டிங்களை, ஒழுக்கம் இல்லாதவர்களை, வீக்கா இருக்கிறவங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். அதுக்குதான் ஆண்டவர் அந்த ஸ்டோரி சொல்றார். இது அப்பா உங்க மேல வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அன்பு. அல்லேலூயா. John chapter 3:16ல சொல்லுது, For God so greatly loved and dearly prized the world. ரொம்ப பெருசா இந்த உலகத்தை அவர் நேசிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப பெருசா யோசிக்கிறார். நீ பிரயோஜனம் இல்லாம இல்ல, இந்த உலகம் போது கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவர் கோல்டு கிதித்த வாங்கிடலாம் இல்ல, அந்த கோல்டு, இந்த வேர்ல்டு எல்லாம் படைக்கப்பட்டது உனக்காக. நீ இந்த உலகத்துல நல்லா வாழணும்ன்றதுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நீங்க வாழணும் அப்படின்னு ஆயிட்டு பிறகு என்ன நடக்குதுன்னா, பைபிள் சொல்லுது, For God so greatly loved and dearly prized. ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க உங்க தப்புனால நினைக்கிற இது பிரயோஜனம் இல்ல, இது இனிமே நிலைநிக்க போகிறது இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா God உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு. He accepts you, He receives you and He welcomes you for the greater life which He had kept for you. Hallelujah. God so loved. God not just loved, God so greatly loved. உன்னை ஆண்டவர் எப்படி அவரோட அன்பை, பெரிய அன்பை ப்ரூவ் பண்ணார்னா, அவருடைய யூனிக் ஒரே ஒரு குமாரனை உங்களுக்காக கொடுத்து, உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய தரித்திரத்துக்காக, உங்களுடைய அக்கிரமத்துக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக அவரை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை யார் நம்புறாங்களோ அவங்க கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது.